கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீர் என்னை காண்கிற தேவன் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆபிரகாமுடைய மறுமனையாட்டியாகிய ஆகார் உமக்கு பெயரிட்டதாக வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீர், கேட்கிற தேவனாய் இருக்கிறீர். நீர் எங்களை காணும் பொழுது நாங்களும் உம்மை கண்டறியத்தக்கதாக ஒரு சிலாக்கியத்தை கொடுக்கிறீர். அதனாலதான் ஆகார் சொன்னால், என்னை காண்கிற தேவனை நான் கண்டேன், நாங்களும் உம்மை காணும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தியிலே இருந்து நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியங்களை வெளிப்படுத்தி தாரும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த செய்தியிலே பரிசுத்த ஆவியானவரை பற்றி சில சத்தியங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று தேவன் பிரித்துவராக இருக்கிறார். இதிலே பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது, எங்கெல்லாம் தண்ணீர், வெள்ளம் காணப்படுகிறதோ அந்த இடங்களில் எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இருக்கிறத நாம் பார்க்கலாம். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு நதியை போல, ஒரு வெள்ளத்தை போல தாகம் தீர்க்கிறவராக, அமர்ந்த தண்ணீர்கள் உள்ளவராக அவர் இருக்கிறார். அதனாலதான் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, புல்லுள்ள இடங்களிலே அவர் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று. புல் என்று சொல்லும் பொழுது அது வசனம், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அமர்ந்த தண்ணீர் என்று சொல்லும் பொழுது அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இந்த மூன்று நிலையிலும் திருத்துவ தேவனாக நம்முடைய தேவன் விளங்குகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் மேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மேகத்தோடு வருகிறார். அவர் எப்படி மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் மேகத்திலே வருவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படியெல்லாம் செயல்பட்டார் என்பதை இப்போது நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆரம்பத்திலே, உலகத்தின் துவக்கத்தில், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் ஆவியாக இருக்கிறார், அக்கினியாக இருக்கிறார். எங்கெல்லாம் அக்கினி காணப்படுகிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய வல்லமை விளங்குகிறதை நாம் பார்க்கலாம். சீனாய் மலையின் மேலே தேவன் அக்கினியாக இறங்கினார். அதே போல மோசேக்கு முச்செடியிலே அக்கினியாக காட்சியளித்தார். அக்கினி கற்பாறையிலிருந்து புறப்பட்டு கிதியோனுடைய பலியை பட்சித்தது. இப்படி பல செய்திகளை நாம் பார்க்கிறோம். எலியா செலுத்தின பலியை கூட அக்கினி வந்து பட்சித்து போட்டது என்று. இப்படி தேவ ஆவியானவர் என்று சொன்னால் தேவனுடைய ஆவி, இதுதான் பரிசுத்த ஆவி என்று புதிய ஏற்பாடு சபையிலே நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய சரீரத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த தேவனுடைய ஆவி ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்ததாக
சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஒரே இருளாக இருந்ததுனால தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. இந்த வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார் அல்லவா, இந்த வார்த்தையாக இருந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக பிற்காலத்திலே சரீரத்திலே மாம்சத்திலே வெளிப்பட்டார். இது யோவான் எழுதிய சுவிசேஷத்திலே பார்க்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அடுத்து சாராய் அடிமை பெண்ணை கடினமாக நடத்தினதுனால அவளை விட்டு ஓடி போனாள். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கலாம். அப்படி அவள் வனாந்தரத்திலே போகும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்று அண்டையிலே காண்கிறார். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பரிசுத்த ஆவியானவர் அங்கே கர்த்தருடைய தூதனானவர் என்று எங்கெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் பெரும்பாலும் கர்த்தருடைய தூதனாக பரிசுத்த ஆவியானவரைத்தான் குறிப்பிடுகிறதாக நான் காண்கிறேன். மற்ற தூதர்களை பற்றி சொல்லும்போது தண்ணீர்களின் தூதன் வந்தான் என்று ஒருமையிலே தான் சொல்லப்பட்டிருக்கோம். ஆனால் மிகவும் கனத்துக்குரியவரான பரிசுத்த ஆவியானவரை அவர் என்றுதான் வேதம் குறிப்பிடுகிறது. பெரும்பாலும் தேவனையோ கிறிஸ்துவை தான் அவர் என்று வேதம் கூறுகிறது. மற்ற எப்படிப்பட்ட ராஜாவாக இருந்தாலும் அவன் என்றுதான் இருக்கும். இப்படி ஒரு வேறுபாட்டை காண்பிப்பதற்காக இப்படி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கலாம். அந்த நீரூற்று அண்டையிலே காண்கிறாள். எங்கெல்லாம் நீரூற்று இருக்கிறதோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், கர்த்தருடைய தூதரானவர் இருக்கிறார் என்பதை நாம் இந்த வசனத்திலே இருந்து அறிந்து கொள்கிறோம். அப்பொழுது அந்த கர்த்தருடைய தூதனானவர் அவளிடத்திலே பேசுகிறார். நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்றெல்லாம் சொல்லி பேசும்பொழுது, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார் என்று ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை காண முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்ச காலங்கள் கழித்து ஆகாருடைய மகனாகிய இஸ்மவேல் 2 பேரும் சாராளின் மூலமாக வீட்டை விட்டு துரத்தப்படுகிறார்கள். அப்பொழுது ஆபிரகாம் ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்து அப்பங்களையும் கொடுத்து அவர்களை அனுப்பிவிடுகிறான். அப்பொழுது என்ன நடக்கிறது? பெயர் சுபாவின் வனாந்திரத்திலே அவள் அலைந்து திரிந்தாள் என்று ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14 முதல் இருக்கிற வசனங்களில எழுதப்பட்டிருக்கிறது. துருத்தியில் இருந்த தண்ணீர் எல்லாம் செலவழிந்த பிறகு ஒரு செடியின் கீழே பிள்ளையை விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சற்று தூரத்திலே அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலே இருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று அந்த தூதன் சொன்னதாக காண்கிறோம். தேவன் ஆகாருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். அங்கே தண்ணீர் துறவு மறுபடியும் இருக்கிறது. தூதன் வந்தார்,
அங்கே ஏற்கனவே தண்ணீர் துறவு இருக்கிறது. ஆனால் அந்த தண்ணீர் துறவை அவள் கண்கள் காண முடியவில்லை. ஆனால் தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அங்கே ஏற்கனவே துறவு இருக்கிறது. துறவு இல்லாமல் இல்லை, துறவு இருக்கிறது. ஆனால் அவருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் அவருடைய கண்களை திறந்த பொழுது அந்த துறவை கண்டு அதிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடுக்கிறார். தேவதூதன் அங்கே இருக்கிறார், தண்ணீர் துறவும் அங்கே இருக்கிறது. இது பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக நாம் சொல்லலாம். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி என்றால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம். பரிசுத்த ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவர் அனுப்பியிருக்கிறார். அது இந்த பூமியிலே இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதை நாம் விரும்பி கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கிடைப்பார். நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வரம் கிடைக்கும். இவள் சத்தமிட்டு அழுதது போல இந்த தாகத்தின் மிகுதியினால, குழந்தையினுடைய தாகத்துக்காகத்தான் அவள் அழுகிறாள். ஆனால் அவளும் தாகத்துல தான் இருக்கிறாள். அவள் தன்னுடைய தாகத்தை பெரிதாக நினைக்கவில்லை. குழந்தை தண்ணீர் இல்லாமல் செத்து போகுமே என்றுதான் தவிக்கிறாள். இப்படி அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இதில் இருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், நாம் தேவனை நோக்கி வாஞ்சித்து கதரும் பொழுது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நமக்கு கிடைக்கும். மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என்னுடைய ஆத்மா தேவனை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று வேதம் சொல்கிறதை போல ஒரு வாஞ்சை, ஒரு கதறுதல் நமக்கு இருக்க வேண்டும். அடுத்து பரிசுத்த ஆவியை பற்றி சொல்லும் பொழுது சங்கீதம் 36ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உமது ஆலயத்திலே உள்ள சம்பூரத்தினாலே திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன், ஜீவ ஊற்று உம்மிடத்திலே இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். இப்படி ஒரு பேரின்பத்தை கொடுக்கக்கூடிய நதி பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியான நதி நம்முடைய தாகத்தை தீர்க்கும்படியாக இது தேவனுடைய ஆலயத்திலே இருக்கக்கூடிய சம்பூரணம், அதனாலே நாம் திருப்தி அடைவோம் என்று வேதம் சொல்கிறது. அது பூரணம். தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்படுகிறது தான் தேவனுடைய அன்பின் பூரணம். தேவன் அன்பினாலே நம்முடைய ஒரே பேரான குமாரன் நமக்காக ஒப்பு கொடுத்தார். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார், பாவங்களை எல்லாம் தீர்த்தார். இது ஒரு பகுதியாக இருந்தாலும் இதெல்லாம் ரட்சிப்பின் பகுதிகள். ஆனால் பரிசுத்தாவுடைய அபிஷேகம் என்பது சர்வ வல்லமை உள்ள தேவன், மகா உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவர், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லக்கூடிய மகா பராக்கிரமம் உள்ள தேவன் நம்முடைய உள்ளத்திலே வந்து அவர் பரிசுத்த ஆவியானவராக வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்பது தேவனுடைய ஆவி. தேவனே வந்து வாசம் பண்ணுகிறது தான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். இது எவ்வளவு பெரிதான ஒரு கிருபை! இதற்கு நாம் எத்தனை புண்ணியம் செய்திருக்க வேண்டும், மகா பாக்கியமுள்ள ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. அடுத்து பரிசுத்த ஆவியை பற்றி ஒரு செய்தி நமக்கு சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 4 முதல் இருக்கிற வசனங்களில பார்க்கிறோம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். இந்த வசனங்கள் எதை குறிப்பிடுகிறது? இந்த நதி என்பது பரிசுத்த ஆவியான நதி. அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தை, உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலத்தை
சந்தோஷிப்பிக்கும். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நமக்குள்ளே ஒரு சந்தோஷம், ஒரு பலன் இருக்கும். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் எல்லா இடங்களிலும் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நதி தேவனுடைய நகரமாகிய எருசலேமை, பரிசுத்த தேவன் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலமாகிய சீயோனை எல்லாம் அது நிரப்பும். அதனுடைய நீர்க்கால்கள் அப்படியே புறப்பட்டு அந்த நதி பாய்கிற இடமெல்லாம் ஒரு சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை கொடுக்கும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சந்தோஷம், சமாதானம், பலன், ஜீவன் எல்லாம் அதற்குள்ளே இருக்கிறது. ஏனென்றால் அது தேவனுடைய ஆவி. தேவனுடைய ஆவி இந்த உலகத்தையும் உலகத்தில் இருக்கிற சகலத்தையும் படைத்தது. அவர் வார்த்தை சொன்னால் அது அப்படியே நடக்கும். வார்த்தையினாலே அவர் இந்த உலகத்தை எல்லாம் படைத்த மகா பராக்கிரமசாலியும் மகா உன்னதமான தேவன். அவர் நம்முடைய உள்ளத்திலே வந்து பரிசுத்த ஆவியாக வாசம் பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஆவியானவர் செய்ததான மகத்துவங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். இது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு செங்கடலின் வழியாக நடந்து போகும்படியாக தேவன் செய்தது. அவர் என்ன செய்தார்? தன்னுடைய நாசியின் சுவாசத்தினால அவர் தன்னுடைய காற்று வீசும்படியாக செய்தார். அப்போது அந்த கடல் இரண்டாக பிளந்து 15 லட்சம் 6 லட்சம் புருஷர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய மனைவிமார், துணைகள், பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து ஒரு 15 முதல் 20 லட்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பேர் அந்த கடலின் வழியே நடந்து போகும்படியாக ஒரு பெரிய பெரும்பாதையை தேவன் தன்னுடைய நாசியின் சுவாசத்தினாலே உண்டாக்கினார். நாசியின் சுவாசம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய ஆவி, அது பரிசுத்த ஆவியானவர் செய்ததுதான் அது. அது மட்டுமல்ல, இந்த ஜலம் 2 பக்கமும் மதிலாக அப்படியே குவியலாக நின்றது. ஜலம் பிரிந்து போனது பெரிய காரியம் இல்லை. இவர்கள் எல்லாம் கடந்து தீரும் வரைக்கும் 2 புறமும் அது ஒரு மதில் சுவரை போல ஜலம் நிற்கும்படியாக செய்தது தேவனுடைய வல்லமை. அடுத்து யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 5 முதல் இருக்கிற வசனங்களில சொல்லப்பட்டிருக்கிறது, ஆழி அவர்களை மூடிக்கொண்டது. யாரை மூடிக்கொண்டது என்று சொன்னால், இதற்கு பின்னாக இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிற வேளையில பார்வோனும் அவனுடைய குதிரைகளும் அவனுடைய சேனைகளும் இவர்களை மீண்டும் பிடித்து கொண்டு போய்விட வேண்டும் என்று சொல்லி பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசே இடத்தில் சொன்னார், உன்னுடைய கையை நீட்டு, ஜலம் வந்து அவர்களை மூடிக்கொள்ளட்டும், அவருடைய குதிரைகளையும் குதிரை வீரரையும் மூடிக்கொள்ளட்டும் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பக்கத்திலே அவர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு வழிகாட்டும்படியாக சென்றதான அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்திற்கும் நடுவிலே வந்து நின்று கொண்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிகாட்டுதலாக சென்று கொண்டிருந்ததான அந்த அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் இப்பொழுது இஸ்ரவேலரும் எகிப்தியரும் ஒருவரோடு ஒருவர் சேராதபடிக்கு நடுவிலே வந்து நின்றதுனால இஸ்ரவேலருக்கு அது இரவை பகலாக்கியது. ஆனால் எகிப்தியருக்கோ அவர்களை தடுமாறச் செய்தது. அந்த ரதங்கள் கழன்று விடவும் கடினமாக அவர்கள் நடத்தப்பட்டார்கள். அவர்களாலே முன்னேறி செல்ல முடியவில்லை. ஜலம் அவர்களை மூடிக்கொண்டது. இது நாம் ஏற்கனவே அறிந்ததான செய்திதான். கல்லை போல அவர்கள் அமிழ்ந்து போனார்களாம் வெள்ளத்தில். உமது நாசியின் சுவாசத்தினால ஜலம் குவிந்து நின்றது. வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதுல ஒரு ஆழமான சத்தியம் ஒன்று இருக்கிறது. அவருடைய நாசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது, அது தெரியும்.
வெள்ளம் குவியலாக அப்படியே நிமிர்ந்து நின்றது. இந்த வெள்ளம் அப்படியே நிமிர்ந்து ஒரு மதில் சுவரை போல நின்றது. அது எப்படி நின்றதாம், நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. தேவனுடைய ஆவியானவர் வீசின பொழுது அது குளிர்ந்து போயிற்று. அந்த ஜலமானது குளிர்ந்து போய் அப்படியே உறைந்து பனிக்கட்டியாக அப்படியே உறைந்து போயிற்று. அதனாலதான் அது மீண்டும் அது தண்ணீராக மோசே சொல்லுகிற வரைக்கும் அப்படியே நின்றது. இதன் வழியாகத்தான் இவர்கள் கடந்து போனார்கள். ஆனால் அதற்கு பின்னாக வந்த எகிப்தியரெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அப்படியே அமிழ்ந்து போனார்கள். இப்படி ஒரு பராக்கிரமமான காரியத்தை பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் செய்ததை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படி அவர்கள் எப்படி அமிழ்ந்து போனார்கள் என்று பார்த்தா, உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல் அமிழ்ந்து போனார்கள். பயமும் தீயிலும் அவர்கள் மேல் வரும். கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரை, நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரை அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினாலே கல்லை போல அசைவற்றிருப்பார்கள். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து போகிற வரைக்கும் இந்த எகிப்தியர் அப்படியே கல்லை போல அசைவற்று நின்று போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. கல்லை போல அசைவற்று நின்று போனார்கள் சொன்னால் அதற்கு மேலே முன்னேறி வர முடியவில்லை. ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள், ஆழத்திலே அப்படியே விழுந்து போனார்கள். கல்லை போல அசைவற்று நின்றார் என்று சொன்னால், ஒருவேளை இவர்கள் கூட அந்த பனிக்கட்டியை போல அந்த வெள்ளம் உருகியது, அப்படியே உறைந்து போனது. அப்படி இந்த ஜனங்களும் கூட, எகிப்தியரும் கூட முன்னேறி போகாதபடிக்கு உறைந்து போய் அசைவற்று கல்லை போல இருந்திருக்கக்கூடும். ஏனென்றால் அதற்கு பிறகு அவர்களால் ஒன்று செய்ய முடியவில்லை. ஒரே ஒரு காரியம்தான் அப்படியே அசைவற்று நின்று அப்படியே ஈயத்தை போல அமிழ்ந்து போனார்கள். ஈயம் என்பது ஒரு கட்டியான ஒரு உலோகம். அந்த உலோகம் தண்ணீரில் போட்டால் அப்படி எப்படி அமிழ்ந்து போகுமோ அப்படி இவர்கள் அமிழ்ந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதை பற்றி சங்கீத புத்தகத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. வனாந்திரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலே இருந்து தண்ணீர்களை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். இது வனாந்திரம் என்பது கடும் வறட்சியான இடம். அங்கே நீர்நிலைகள் எல்லாம் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல இந்த 15 லட்சம் பேர், அவருடைய ஆடு மாடுகள் எல்லாம் குடிக்க தண்ணீர் வேண்டும். அது எப்படி முடியும்? அங்கே நீரோட்டம் கிடையாது, நதிகள் கிடையாது, கிணறுகள் கிடையாது, துறவுகள் கிடையாது. எப்படி நடத்தினார் என்றால், கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணினார். கண்மலையை அடித்ததனாலே தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் வந்தது என்று சங்கீதம் 78:20 அதிகாரத்தில் பார்க்கிறோம். இது எப்படி நடந்தது என்று சொன்னால், அங்கே ஒரு கண்மலை இருந்தது. அந்த கண்மலையின் மேலாக அங்கே நீ பேசு என்று ஒரு முறை சொன்னார். பேசினால் தண்ணீர் வரும் என்று. ஆனால் மோசே கோபத்தின் மிகுதியினாலே ஜனங்கள் தொல்லை கொடுத்ததினாலே அடித்தான். அதற்கு முன்பும் அடித்தான். இப்பொழுது பேசும்படியாக சொன்ன பிறகும் அவன் அடித்தான். எப்படியோ அது ஒரு மீறுதலாக இருந்த போதிலும் தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அந்த கண்மலை என்று எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த கண்மலை என்று சொல்வது கிறிஸ்துவாக இருக்கிறது. அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று வேதம் சொல்கிறது. இந்த கண்மலையை அடித்ததுனால அல்லது பேசினதுனால அதுல இருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. கிறிஸ்து எங்கெல்லாம் இருக்கிறாரோ அவருக்குள்ளே மறைந்து இருக்கிறது இந்த தண்ணீர், பரிசுத்த ஆவியானவர். ஏனென்றால் வார்த்தை என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை சரீரமாக இருந்தது. அந்த சரீரத்துக்குள்ளே இருந்தது பரிசுத்த ஆவியானவர். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆவி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது.
தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர். கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை என்று சொல்லும் பொழுது அது தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. அதனாலே இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒருவரோடு ஒருவர் பின்னி பிணைந்து இருக்கிறதை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து அக்கினி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அக்கினி என்று சொல்லும் பொழுது, அக்கினி என்று எங்கெல்லாம் சொல்லுகிறோமோ அங்கெல்லாம் பிதாவாகிய தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரும் அக்கினிமயமாக இருக்கக்கூடியவர். அக்கினி ஸ்தம்பம். மேகஸ்தம்பம் என்று சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது அவர் மேகத்தினுடைய ஒரு சாயலாக மேகம் இருக்கிற இடத்துல அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுதெல்லாம் அவர் மேகத்தில் வருகிறார், போகிறார் என்பதை நாம் பார்க்கலாம். இந்த மேகத்துக்குள்ளே தண்ணீரும் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். மேகம் இருக்கிற இடத்துல எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அக்கினியிலும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இப்படி இவர்கள் மூவரும் ஒருவராக இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்கள் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையினாலே வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினாலே அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்க்கிறதும் ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக, ஆழமான ஜலத்தை எப்படி பொக்கிஷ வைப்பாக வைக்க முடியும்? உறைந்த அவருடைய காற்று வீசும் பொழுது அந்த இடங்களில் இருக்கிற தண்ணீர் எல்லாம் உறைந்து பனிக்கட்டிகளாக, பனிமலைகளாக எதிர்காலத்துக்காக சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலே கூட கல் மழை இருக்கிறது. கல் எல்லாம் உறைந்து தண்ணீர் எல்லாம் அப்படியே உறைந்த பனிக்கட்டிகளாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி யோபு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கல்மழை இருக்கிற பண்டகசாலை நீ அறிந்திருக்கிறாயோ? ஆபத்து காலத்திலும் யுத்தம் வருகிற நாளிலும் அதை பிரயோகம் பண்ணுவதற்காக அதை வைத்திருக்கிறேன் என்று தேவன் யோபுக்கு சொன்னதை பார்க்கலாம். இப்படி பனிக்கட்டியாக, பொக்கிஷ வைப்பாக தண்ணீரை குளிர்ந்த பனிக்கட்டியாக அல்லது குளிர்ந்த தண்ணீராக கல் உருவத்தை வைத்து அந்த தண்ணீர் கல் உருவமாக பனிக்கட்டிகளாக பூமியிலும் உண்டு, வானத்திலும் உண்டு. இப்படி பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை இப்படி இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லும் பொழுது உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பாயிருக்கிறது. பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. இது கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட ஒரு வசனமாக இருக்கிறது. மணவாளன் கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்குகிற புறா கண்கள். புறா என்று சொல்லும் பொழுது அது ஜபஜீவியத்தை குறிக்கிறது. அது எப்போதும் கூவிக்கொண்டே இருக்கும், இரவும் பகலும். அது இடைவிடாமல் ஜபம் பண்ணுகிற ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. அதே நேரத்தில் புறா கண்கள் எப்பொழுதும் தண்ணீர் அப்படியே தழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய கண்களாக இருக்கும். இது பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு, மனதுருக்கம். இப்படி பரிசுத்த ஆவியானவருடைய அந்த சுபாவங்கள், அந்த நறுங்குண்ட இருதயம், அந்த ஆவி, இதை பற்றி மணவாட்டிக்கு இருக்கக்கூடிய அந்த நிலை, இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ஏசாயா 66ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவரிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நதி, பரிசுத்த ஆவியான நதி, சமாதானத்தை ஒரு நதியை போல பாயும்படியாக செய்வார். எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கு ஒரு தெளிந்த சமாதானம் இருக்கும். அவர் தெளிந்த நீரோடைய போல பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். அமர்ந்த தண்ணீர்கள் என்று பரிசுத்த ஆவியைத்தான்
வேதம் சொல்கிறது. அடுத்து எசேக்கியேல் 47 அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களில் பார்க்கும் பொழுது, எசேக்கியேலின் தீர்க்க தரிசனத்திலே ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தின் வாசலுக்கு எசேக்கியேலை திரும்பி வர பண்ணினார். வாசல் படியிலே தண்ணீர் கீழே இருந்து புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதாக இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்துக்கு வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. இப்படி சொல்லும் பொழுது தண்ணீர் வலதுபுறத்திலே பாய்கிறதாக இருந்தது. அந்த புருஷன் தனது கையிலே நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையிலே 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. அதற்கு பிறகு முழங்கால் அளவாக, அதற்கு பிறகு இடுப்பளவாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு கடக்க அளவுக்கு இருந்தது. கடக்க முடியாத நதியாக இருந்தது. அப்பொழுது அங்கே தேவன் சொல்லுகிறார், மனுபுத்திரனே, இந்த நதியோரமாய் திரும்பி நடத்தி கொண்டு போய் இதை கண்டாயா என்று சொன்னார். இப்படி நடந்து வரும்பொழுது நதியோரத்திலே இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது என்று சொன்னது மாத்திரமல்ல, இந்த தண்ணீர் வனாந்திர வழியாக ஓடி கடலிலே விழும். கடலிலே பாய்ந்து விழுந்த பின்பு அந்த தண்ணீர் ஆரோக்கியமாகும். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கோ சஞ்சரிக்கிற ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். அந்த நதி போகும் இடமுள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்று எசேக்கியேல் 47 அதிகாரம் 9 வசனம் கூறுகிறது. இந்த நதி என்பது பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கே வாசம் பண்ணுகிறார்? ஆலயத்துக்குள்ளே, பிதாவாகிய தேவனுடைய மகிமைக்குள்ளே அவர் காணப்படுகிறார். இப்படி நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதையெல்லாம் நாம் 1 கொரிந்தியர் மிக அழகாக தெளிவாக இதை நமக்கு விளக்கி சொல்கிறது. இப்பொழுது இந்த நதி போகும் இடமெங்கும் இருக்கிற ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும், ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நதியாகிய பரிசுத்த ஆவி எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் ஜீவன் உண்டாயிருக்கும், ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற பிறகு நமக்குள்ளே ஒரு பெரிதான ஒரு ஆரோக்கியம், ஒரு சௌக்கியம் உண்டாயிருக்கும். அதனால தான் தெய்வீக சுகத்துக்குள்ளே நாம் வாழ வேண்டும், விசுவாச ஜீவியத்துக்குள்ளே வாழ வேண்டும் என்றெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இங்கே இந்த நதி இருக்கிறதுனால, தண்ணீர் இருக்கிறதுனால ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். பரிசுத்த ஆவி எங்கெல்லாம் இருக்கிறதோ, கிரியை செய்கிறதோ, அங்கே மச்சங்கள், மீன்கள் உண்டாயிருக்கும். மீன்கள் என்பது ஆத்மாக்களை குறிக்கிறது. இது ரட்சிப்பின் அடையாளத்தை நமக்கு காண்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நாம் சாட்சிகளாக இருக்கிறது மாத்திரமல்ல, இந்த சாட்சியின் மூலமாக அநேகர் ரட்சிப்புக்குள்ளே வருவார்கள். அடுத்து நதி ஓரமாக இந்த கரையிலே அந்த கரையிலே புசிப்புக்கான சகலவித விருட்சங்கள் வளரும். அவைகளுடைய இலைகள் உதிர்வதில்லை. அவைகளுடைய கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிற அப்படின்னாலே மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் ஔஷதத்துக்கும் ஏதுவானவைகள் என்று எசேக்கியேல் 47 அதிகாரம் 12 வசனம் கூறுகிறது. இது வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்ட காரியத்துக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. பரலோகத்திலே ஜீவ விருட்சம் அங்கே இருக்கிறது. அங்கே சிங்காசனத்திலிருந்து நதி புறப்பட்டு பாய்கிறது என்பதையெல்லாம் நாம் வேதத்திலே அறிந்து கொள்கிறோம். இப்படி இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லும் பொழுது அது நதியாக அவர் பாய்கிறதை வேதம் தெளிவாக நமக்கு கூறுகிறது. இதை வெளிப்படுத்தின விசேஷம் எப்படி கூறுகிறது என்று சொன்னால், பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை தூதன் எனக்கு காண்பித்தான். வெளிப்படுத்துதல் 22 அதிகாரம் 1-2 வசனங்கள் கூறுகிறது. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரைகளிலும்
12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவை. எசேக்கியேலிலே சொல்லப்பட்ட செய்தி வெளிப்படுத்தின விசேஷத்துல உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி பரிசுத்த ஆவியானவர் பற்றி நாம் அவர் நதியாக புறப்பட்டு வருகிறார் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து இந்த நதி எப்படிப்பட்ட நதி என்று பார்க்கும் பொழுது, இங்கே ஒரு எசேக்கியேல் புத்தகத்தில், தானியேல் புத்தகத்தில் ஒரு திருத்துவ தேவனுடைய பிரசனத்தை பார்க்கிறோம். தானியேல் தரிசனத்தில் நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். நீண்ட ஆயுசுள்ளவர் என்பது பிதாவாகிய தேவனை குறிப்பிடுகிறது. அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும், அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாக பஞ்சை போலவும் துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருக்கிறது. நான் ஏற்கனவே நாம் சொன்னது போல பிதாவாகிய தேவன் எங்கெல்லாம் குறிக்கப்படுகிறாரோ அங்கே அக்னி இருக்கும். அந்த அக்னி நதி அவருடைய சமூகத்திலிருந்து, சன்னிதானத்திலிருந்து புறப்பட்டு வந்தது. இந்த அக்னி நதி என்பது பரிசுத்த ஆவியை குறிப்பிடுகிறது. அப்பொழுது 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடாகோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது இந்த தரிசனங்களை பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். இந்த மனுஷகுமாரனுடைய சாயல் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தானியேல் தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனுஷகுமாரன் கிறிஸ்து என்பதையெல்லாம் புதிய ஏற்பாட்டிலே தான் கிறிஸ்துவே பிறக்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டிலேயே மனுஷகுமாரனை பற்றி, இயேசுவை பற்றி பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் சொல்வார்கள் பழைய ஏற்பாடு வேறு, புதிய ஏற்பாடு வேறு, அப்பொழுது இயேசு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இல்லை என்றெல்லாம். அது தவறு. மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். எங்கெல்லாம் மேகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அல்லது கிறிஸ்து எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறாரோ அங்கெல்லாம் மேகங்கள் வரும். மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். தானியேல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. இப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை இந்த மூன்றும் ஒன்றாக இருக்கிற அந்த திருத்துவத்தை இந்த வசனங்கள் உறுதிப்படுத்துகிறது. அடுத்து எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தேவன் தன்னுடைய ஜனங்கள் செய்த ஒரு தவறை பற்றி சொல்கிறார். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தேவன் தன்னை ஜீவ தண்ணீர் இருக்கிற ஊற்று என்று சொல்கிறார். ஏனென்றால் தேவனிடத்துல தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவனுடைய ஆவியானவர். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள், வெட்டி கொண்டார்கள். இது தண்ணீர் நிற்காத ஒரு பரிசுத்தாவுடைய அபிஷேகம் அல்லது ஆசீர்வாதம், நிலை நிற்காத ஒரு வெடிப்புள்ள ஒரு ஓட்டையான ஒரு தொட்டியை நம்பி அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். இது விக்கிரகத்தை பற்றி, விக்கிரக ஆராதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியை பற்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை பார்க்கும் பொழுது, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்திலே விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலே இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் விசுவாசமா இருக்கிறவன் யாரோ அவனுடைய உள்ளத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நதியை போல வருவாராம். இந்த நதி தான் நம்மை செழிக்க செய்யும். இந்த நதி ஆரோக்கியத்தை தரும். இந்த நதி போகும் இடம் எங்கும் இருக்கிறவர்களை செழிக்க செய்யும் என்றெல்லாம் நான் இப்பொழுது வாசித்தோம். இந்த நதி எங்கே இருக்கிறது? பரலோகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறதான அந்த நதி நம்முடைய உள்ளத்திலே
இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது. அடுத்து இந்த நதி என்பது எதை பற்றி சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த வேத வாக்கியம் சொல்லுகிற இந்த நதி என்பது அவர்கள் அடையப் போகிறதான பரிசுத்த ஆவியை பற்றி கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் என்று யோவான் 7:39 கூறுகிறது. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினாலே பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அப்பொழுது அவர் போனால்தான் பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்றும் தேவன் சொல்லியிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறது என்று பார்த்தா, ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்த. இங்க பாருங்க, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவி தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அன்பு தான் இருதயங்களிலே பரிசுத்த ஆவியாக ஊற்றப்பட்டிருக்கிறது. இது தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் மூலமாக அன்பு பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியாக நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி உள்ளவர்கள் தேவனுடைய அன்பினாலே நிறைந்திருப்பார்கள். தேவனுடைய அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே கண்டிப்பும் இருக்கும். யோவான் 16:8 கூறுகிறது, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். சிலர் சொல்வார்கள், நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள், நன்றாக ஜெபிக்கிறீர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஏன் இப்படி கோபப்படுகிறீர்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருந்தா பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும்பொழுது தவறுகளை பாவங்களை காணும் பொழுது நம்மால் பொறுத்து கொண்டு இருக்க முடியாது. அப்போதான் நாம் கண்டிப்பாகத்தான் இருப்போம். எங்கே பக்தி வைராக்கியம் இருக்கிறதோ பரிசுத்தம் இருக்கிறதோ அங்கே கண்டிப்பு இருக்கும். ஆனால் ஜனங்கள் புரிந்து கொள்ளாமல் தேவனை நிந்திப்பார்கள், நம்மை நிந்திப்பார்கள். அப்படியானால் பாவத்தை கண்டுவிட்டு நாம் அமைதியாக இருந்தால் தேவன் நம்மை நியாயம் தீர்ப்பார். வேதம் சொல்லுகிறது, நீதிமானை பார்த்து அவனை துன்மார்க்கன் என்று சொல்லக்கூடாது, துன்மார்க்கனை நீதிமான் என்று சொல்லக்கூடாது. ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு மனிதனுடைய பாவத்தை தேவன் வெளிப்படுத்தியிருந்தால் அதை அவனுக்கு சொல்ல வேண்டும். அப்படி சொல்லி அவன் ஆத்மா நரகத்தில் இருந்து திருந்துமானால், தப்பித்துக் கொள்ளுமானால் அது அந்த நீதிமானுக்கு நன்மையாக இருக்கும். அவன் பார்த்துவிட்டு பார்க்காது போல இருந்தா அந்த ஆத்மாவுக்கு அவன் கண்டிக்காமல், அவன் அதை சொல்லாமல், தேவனுடைய நியாய தீர்ப்பை நீதியை குறித்து சொல்லாமல் விட்டுவிட்டார், அந்த ஆத்மாவை குறித்து அந்த ஆத்மாவுடைய இரத்தப்பழியை இவனிடத்தில் கேட்பார் என்று வேதம் சொல்கிறது. எனவே நாம் நீதிமான்களாக இருந்தா, தீர்க்கதரிசிகளாக இருந்தா, தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நம் கண் முன்னாலே நடக்கிற பாவத்தை பார்த்து கண்டித்து உணர்த்த வேண்டும். அது மற்றவர்கள் என்ன நினைத்தாலும் என்ன சொன்னாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. அடுத்து இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி யோவான் 16:7 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாது இருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திற்கு, அதற்கு முன்பு தேவனுடைய ஆவியாக இருந்தவர் இப்பொழுது பரிசுத்த ஆவியாக நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறார் நிலையாக. அப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவர் என்று அழைக்கப்பட்டார். அவ்வப்போது அவர் சில காரியங்களை செய்துவிட்டு போய்விடுவார். கிதியோன் மேலே வந்தார், அல்லது மற்ற பரிசுத்தவான்கள் மேலே சில பராக்கிரமமான காரியங்களை, சிம்சோன் மேலே பெலிஸ்தருக்கு விரோதமாக அவன் போரிடும் போது அந்த வல்லமையை பலனை தந்தார். அதற்கு பிறகு விலகி போய்விடுவார்.
காரணம், அப்பொழுது வாழ்ந்தவர்கள் மிக பரிசுத்தமாக வாழவில்லை. ஆனால் நாம் அப்படி அல்ல. பரிசுத்தமாக வாழக்கூடிய ஒரு நிலையில அந்த உபதேசங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறதுனால எப்பொழுதும் நம்மோடு கூட தங்கியிருக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த நதி நமக்கு உள்ளே பாய்ந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியாகிய இந்த நதி நமக்கு உள்ளே பாய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியாகிய இந்த நதி போகும் இடமெங்கும் செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நதி நமக்குள்ளே பாய்ந்து கொண்டிருக்கிறதுனால, இந்த நதி நம்மோடு கூட வருகிறதுனால நாம் எங்கு போனாலும் அங்கே ஒரு செழிப்பு உண்டாகும். நாம் இருக்கிற இடத்துல செழிப்பு உண்டாகும். இது பரலோகத்திற்கு போன பிறகு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதும் இந்த பரிசுத்த ஆவியாகிய நதி நமக்குள்ளே பாய்ந்து கொண்டிருக்குமானால் கனிகள் உண்டாகும். என்ன கனிகள் உண்டாகும்? 9 விதமான கனிகள் நமக்குள்ளே உண்டாகும். இது ஆவியின் கனிகள். இந்த பரிசுத்த ஆவி எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல ஆவியின் கனிகள் 9 விதமான கனிகள் இருக்கும். பரிசுத்த ஆவிக்குள்ளே 9 வரங்களும் உண்டு. இந்த பரிசுத்த ஆவியின் கனிகள் அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம், இப்படி பல கனிகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுப்பார். இந்த கனி தருகிற வாழ்வு தான் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறதற்கு ஒரு அடையாளம். பரிசுத்த ஆவியை பெற்று நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தம் அடைய வேண்டும், பூரணம் அடைய வேண்டும். விசுவாசம், அன்பு, பரிசுத்தம், தேவசித்தம் இவர்களிலே பரிசுத்த ஆவியின் மூலமாக சத்தியங்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்து ஒரு ஜீவியத்தை நாம் செய்ய வேண்டும். இதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவி வரும்பொழுது ஒரு சாட்சியுள்ள ஜீவன் நமக்குள்ள இருக்கும். அநேகர் இந்த நதி பாய்கிற இடத்துல பிழைப்பார்கள், ஆரோக்கியப்பட்டு பிழைப்பார்கள். இதுல இந்த இலைகள் ஆரோக்கியத்துக்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இலைகள் என்று சொல்லும்போது உபதேசத்தை இலைகள் என்று பரிசுத்தவான்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே பரிசுத்த ஆவியானவர் தண்ணீர், நதி என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த நதியை நம்மை என்ன செய்யும்? நமக்குள்ளே பாய்கிறது. தண்ணீர் என்ன செய்யும்? தாகத்தை தீர்க்கும். ஆவிக்குரிய தாகத்தை தீர்க்கிற நதி. அது மட்டுமல்ல, தண்ணீர் என்ன செய்யும்? ஜீவனை கொடுக்கும். இந்த தண்ணீர் நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த தண்ணீர் கழுவி சுத்திகரிக்கும். இந்த தண்ணீரும் நம்மை கழுவி சுத்திகரிக்கும். நீதியை குறித்தோ, நியாயத்தை குறித்தோ, நியாய தீர்ப்பை குறித்தோ கண்டித்து நம்மை உணர்த்தக்கூடிய இந்த பரிசுத்த ஆவி நம்மை வழி நடத்தும்படியாக, இது பரலோகத்திலே பாய்கிற அந்த நதியாக இருக்கிறதுனால நம்மை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு சேர்க்கும்படியாகவே இந்த நதி நமக்குள்ளே இருந்து கிரி செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடுவானத்தில் வரும்பொழுது அவரோடு கூட வருகிற கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரோடு கூட வருகிறதான அந்த கிருபை நமக்கு இங்கே பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறதுனால நம்மை ஒரு நிமிடத்திலே இப்பொழுதிலே மறுரூபம் அடைய செய்து பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை மறுரூபப்படுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சேரும்படியாக அழைத்து கொண்டு போவார். நாம் பரலோகத்துக்கு போன பிறகு பரிசுத்த ஆவியானவரும் நம்மோடு கூட வந்து விடுவார். அங்கே நதியாக பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தில் காணப்படுவார். இதுதான் இந்த சத்தியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாதபடி அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை தரும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது போல நான் உங்களை அந்த கானாதேசத்துக்கு அழைத்து கொண்டு போகிற வழியில ஒரு தூதனை அனுப்புவேன், அவரை நீங்கள் கோபப்படுத்த வேண்டாம் என்று சொன்னீங்க. உங்களை பகைக்கிறவர்கள் எனக்கு பகைவர்கள், அல்லது உங்களை பகைக்கிறவர்களை நானும் பகைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த பரிசுத்த ஆவியினர் துக்கப்படுத்த வேண்டாம் என்று சொன்னீர். இது எவ்வளவு பெரிய சாக்கியம்! இவரை துக்கப்படுத்தாதபடிக்கு இவருடைய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய வருகையில காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.